மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நலமுடன் இருக்கிறார், விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்தபோது அறிய வந்தேன். மருத்துவமனையில் எந்த கெடுபிடியும் இல்லை. இரண்டாவது தளம் முதல்வர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தளமாகும். அங்கேயும் பொதுமக்கள் இயல்பாக நடமாடுகிறார்கள். ஒரு சில நாட்களில் முதல்வர் அவர்கள் வீடு திரும்புவார் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்தபோது உறுதிபட கூறினார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான முதல்வர் அவர்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவருடைய உடல்நலத்தை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்று அப்போல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். அவர் விரைவில் குணமடைய வேண்டும், வீடு திரும்ப வேண்டும், வழக்கம் போல தனது அரசியல் கடமைகளை அவர் ஆற்ற வேண்டும் என்று மனமுவந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துகிறோம். ஆளுநர் அவர்களோட அறிக்கையில உடல்நலம் குறித்த அறிக்கையில வந்து திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப நேர்ல நீங்களே முதல்வரை பார்க்க போயிருக்கீங்க. ஆளுநர் அவர்களின் அறிக்கை முதல்வர் அவர்கள் விரைவாக குணமடைந்து வருகிறார் என்று இருந்தது. அதில் எனக்கு மனநிறைவு இல்லை என்கிற காரணத்தால் தான் நேரிலே சந்திக்கிற முயற்சியை எடுத்தேன். அதன் அடிப்படையில் இரண்டாவது தளத்திற்கு நான் சென்றேன். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் என்னை வரவேற்றார்கள். அவர்களோடு சில நிமிடங்கள் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அம்மா அவர்கள் மிக நலமுடன் இருக்கிறார், 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என்ற உறுதியை எனக்கு தந்தார்கள். ஆக நேரிலே வந்து சந்தித்ததில் அவர் விரைவில் நலம் பெறுவார் என்கிற செய்தியை அறிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பற்றி எனக்கு தெரியவில்லை. கடந்த முறை முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு நேரிலே சென்று அவர் உடல்நலத்தை நான் விசாரித்தேன். அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் நேரிலே சென்று அவருடைய உடல்நலத்தை விசாரித்தவன். அந்த அடிப்படையில் அனைவருக்குமான ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான முதல்வர் மருத்துவமனையிலே இருக்கிற போது அவருடைய உடல்நலத்தை விசாரிப்பது தமிழகத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் எனது கடமை. ஆக அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உடல்நலத்தை விசாரிப்பதற்காக இன்று நான் அப்போல்லோ மருத்துவமனைக்கு வந்தேன். அதிமுகவோட மூத்த தலைவர்கள் நிர்வாகிகளை சந்திச்சிருந்தீங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இரண்டாவது தளத்தில்? அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பெயர் வேண்டாம். முதல்வருடைய புகைப்படங்களை வெளியிடும் சொல்லிட்டு திமுக தலைவர் கருணாநிதி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் அவர்களை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவி கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர் விரைவில் குணமடைய வேண்டும், அவ்வளவுதான். அரசு தரப்பிலே அவருடைய உடல்நலம் குறித்து அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நேரிலே வந்து அவருடைய உடல்நலத்தை விசாரித்திருக்கிறோம். என்னிடத்திலே பேசிய மூத்த தலைவர்கள் மிக நம்பிக்கையோடு தெரிவித்தார்கள். அம்மா அவர்கள் இருக்கிற அதே தளத்தில் அதே பகுதியில் மற்ற பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயல்பாக அனைவரும் வந்து போகிறார்கள். இதில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை, நலமுடன் இருக்கிறார் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. முதல்வர் வந்து சிகிச்சை பெறும் புகைப்படங்களை வந்து வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்து வந்து பல தரப்புல விமர்சிக்கப்படுது. இதை பத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவருடைய கோரிக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கோரிக்கையை வெளியிடுகிறார்கள்.
அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது அவருடைய விருப்பம். முதல்வர் அவர்களை நேரிலே சந்திக்கவில்லை. இரண்டாவது தளத்தில் தங்கியிருக்கிற அதிமுகவின் மூத்த தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். பெயர் வேண்டாம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருப்பது தமிழர்களுக்கு இழைத்திருக்கிற ஒரு மாபெரும் துரோகம். உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசே அவமதித்திருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு அரசியல் ஆதாயத்திற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்த வன்முறை வெறியாட்டத்தின் பின்னணியில் பாரதிய ஜனதாவின் சதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அது உண்மைதான் என்று இந்த நிலைப்பாட்டிலிருந்து பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசு காவிரி நீர் பிரச்சனையை மேலும் மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்திற்கே அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருப்பதன் மூலம் இது மிகப்பெரிய சிக்கலை நோக்கி தள்ளி இருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு இழைத்திருக்கிற மாபெரும் மன்னிக்க முடியாத துரோகம். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது.